அவங்க வீட்டுக்காரர்கிட்ட தான் இன்கிரீடியன்ட் போய் கேட்பாங்க. கேட்டு இது வந்து நான் கத்திரிக்காய் பொரியல் பண்ணட்டுமான்னு கேட்பாங்க. அவர் அதுக்கு வந்து வேற ஒரு டிஷ் சொல்லுவாரு. அந்த ஏங்க கூப்பிடுங்க. ஏங்க வாங்க. ஆக்சுவலி வந்துட்டு நான் ஆம்லேட் எக் காமிச்சு ஆம்லேட் அப்படின்னு கேட்பேன். இல்லை ஆம்லேட் மிளகு குழம்பு அந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்லை கத்திரிக்காய் பொரியல் அப்படின்னா இல்லை கத்திரிக்காய் பொடிக்கறி அந்த மாதிரி அவங்க என்ன சொன்னாலும் நீங்க மாத்தி சொல்லுவீங்க. ஏங்க ஆம்லேட் ஃபுல் டைரக்ஷன் அவங்க தான். அவங்க ஃபுல் டைரக்ஷன் அப்படி சொல்லுவீங்க. என்ன தம்பி இவ்வளவு அப்பாவியா இருக்கீங்க? சரி, சமையல் பண்றது அவங்க, சமையல் பண்றது அவங்க, சாப்பிட்றது மட்டும் தான் நம்ம வேலை. ஏங்க ஆம்லேட் ஆம்லேட் புளிக்குழம்பு மிளகு குழம்பு ஆம்லேட் புளிக்குழம்பு ஆம்லேட் மிளகு குழம்பு. ஸ்கிரிப்டை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்கிரிப்டே சொல்லல சார். ஸ்கிரிப்டே சொல்லல. ஓ ஓகே. இல்ல சார், அதுவே ஒரு 4-5 டேக் போகும். ஒரே டயலாக் தான் நான் சொல்லுவேன். ஆம்லேட் ஆம்லேட் மிளகு குழம்புன்னு சொல்லணும்ட்டு அதுவே 4-5 டேக் சொல்லுவாரு அவரு. ஏன் தம்பி பார்க்கவே பயப்படுறீங்க? அங்கிட்டு திரும்புங்க. சார் ஏங்கன்னு சொல்லும்போது தான் திரும்பணும். அப்பதான் திரும்பணும். ரூல் அதான். அதான். ஏங்க ஆம்லேட் ஆம்லேட் மிளகு குழம்பு அப்படின பிறகு நீங்க ஆம்லேட் மிளகு குழம்பு செய்யணும். நான் as usual நான் பேசி நான் செஞ்சு நான் அதான் ஏற்கனவே நீங்க ஆம்லேட் மிளகு குழம்பு செய்யணும் முடிவு பண்ணிருப்பீங்க. ஆமா. அத வந்து அவர் சொல்லுவாரு. ஆமா. Thank you. ஏங்க என்னங்க யார் கூப்பிட்டாலும் திரும்புறீங்க? போயிட்டாங்க சார். அப்புறம் அவங்க பூண்டு ஒன்று அப்படி தூக்கி போட்டு தட்டுவாங்க சார். அந்த தட்டுன உடனே பார்த்தீங்கன்னா அந்த பூண்டு எல்லாமே செதறிடும் சார். நான் ரொம்ப நேரமாக போட்டு உரிப்பேன் சார். நானும் ஒரு நாள் அப்படி ட்ரை பண்ணி பார்த்தேன் சார், அந்த பூண்டை தட்டலான்னு. எல்லா பக்கமும் செதறி கிச்சனே க்ளீன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு சார். அது எப்படி எனக்கு தெரியணும்? நான் சொல்கிறேன், அது 10 டேக் ஆகும். இல்ல ஆமா, அதுக்கு முன்னாடி நான் 4 தடவை தட்டி அது ஓரளவு லூஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தட்டினா அது செதறும். ஃபர்ஸ்ட் தட்டல எல்லாம் அது செதறாது, டைட்டா இருக்கும் இல்லையா? சிக்னேச்சர் சார் அது. அப்படிதான் சார் தட்டுன ஒரு நாள் தட்டுனா மொத்தமா செதறி கிச்சனே போயிடுச்சு. திருப்பி க்ளீன் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல எங்களுக்கும் அப்படிதான் போகும். நாங்க அகைன் க்ளீன் பண்ணிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஷூட் பண்ணுவோம்.